हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு ஸ்டோரி வீடியோ 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஆன் மண்டே மார்னிங் அப்படிங்கற ஸ்டோரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டோரியும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும் ஸ்டோரியில வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படினா இன்ஃபர்மேட்டிவா படிக்கணும் பட் அக்கார்டிங் டு தி ஸ்டோரி நத்திங் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் பட் ஸ்டோரி லைன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆன் மண்டே மார்னிங் ஸ்டோரி வந்து adapted from the adventure of Tom Sawyer by Mark Twain அதாவது வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ஸ்டோரி கிடையாது இது வந்து அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் அந்த இதுல இருந்து எடுக்கப்பட்டது தான் எது அப்படின்னா ஆன் மண்டே மார்னிங் பொதுவா இந்த மண்டே மார்னிங் ஸ்டோரியுடைய தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா மண்டே மார்னிங்கிறது இங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது கரெக்ட் தானே இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தை என்ன ஃபீல் பண்ணுவான் நாளைக்கு லீவ் விட்டா நல்லா இருக்கும் மழை பெஞ்சா நல்லா இருக்கும்னு அதே ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு என்ன தோணும் அட்லீஸ்ட் இந்த மண்டேயாவது வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் இதே ஒரு உமன் ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் இன்னும் ஒரு நாள் லீவ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு அப்போ மண்டே மார்னிங் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆல் தி ஒன் மண்டே மார்னிங் ஃபீலிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன் அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் மண்டே மார்னிங்ல கரெக்ட் தானே நம்ம இந்த ஸ்டோரியில அந்த மாதிரி ஒரு குழந்தைய பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு பையனை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஸ்டோரியை பொறுத்த மட்டுக்கும் யாரெல்லாம் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு பேர் தான் வருவாங்க ஃபர்ஸ்ட் டாம் வருவான் அவனோட பிரதர் சைத் வருவான் அதுக்கப்புறம் அவனுடைய அத்தை ஆண்ட் போலி வருவாங்க மேரி இவங்க எல்லாரும் தான் வருவாங்க சரியா இந்த ஸ்டோரியை பொறுத்த மட்டுக்கும் நாலு கேரக்டர் தான் வரும் வாங்க யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாம் இந்த டாம்ங்கிறது அந்த பெட்ல படுத்திருக்கால அவனுடைய பிரதர் சைத் வருவான் அதுக்கப்புறம் அவனோட ஆண்ட் வந்து போலி சரியா இந்த டாமும் சித்தும் யார் வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருப்பாங்கன்னா அவங்களுடைய ஆன்டி வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருப்பாங்க அப்போ ஒரு நாள் மண்டே மார்னிங் வரும் அப்ப அந்த டாமுக்கு வந்து என்ன தோணும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம் நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய கால்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி அடிபட்டது வந்து அவனுக்கு ஞாபகம் இருக்கும் அப்ப அத காரணமா வச்சு நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஐயோ என் கால் இறந்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துவான் உடனே அவன் அண்ணன் ஓடி வந்து வாட் ஹேப்பன் என்ன ஆச்சு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்பான் இல்ல அன்னைக்கு அடிப்பட்ட காலம் எனக்கு என்னமோ ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அது வந்து செப்டிக் ஆயிருச்சு அப்படிலாம் சொல்லுவான் உடனே அவங்க அத்தையை போய் அவன் என்ன பண்ணுவான்னா ஓடி போய் கூட்டிட்டு வருவான் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அத்தை செக் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது உடனே அவங்க அத்தை என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் காலைல ஒன்றும் இல்லையே நீ ஸ்கூலுக்கு போ அப்படி சொல்லிடுவாங்க உடனே அவனுக்கு ரொம்ப சேட் ஆயிரும் ஐயோ நம்ம இதை சொல்லி தப்பிக்கலாம்னு நினைச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வரும் அவனுடைய வாயில வந்து ஒரு பல்ல ஆடிட்டு இருக்கும் சரி நம்ம இதை சாக்கா வச்சு நம்ம கிளம்பிடலாம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வாயில வந்து ஒரு பல்ல ஆடுது அதனால நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான் இதுல என்ன காமெடி அப்படின்னா என் கால் இறந்து போக போகுது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நேரத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு ஒரு பெட்டு அவன் வந்து ஒரு பெட்டு வளர்க்குறான் அந்த பெட்டு வந்து என்னன்னா கேட் ஒரு பூனை வளர்க்குறான் என்ன சொல்றான்னா நான் செத்து போனாலும் செத்து போயிடுவேன் அந்த பூனை வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க அப்படியெல்லாம் அவன் சொல்றான் சரியா அதான் அவங்க ஆன்டி வந்து காலை பார்த்தாங்க காலில் வந்து ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவன் வந்து என்ன சொல்றான் பல்ல ஆடுது அதனால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அவங்க ஆன்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு நூல் அதாவது சில்க் த்ரெட் வச்சு அந்த பல்ல வந்து என்ன பண்றாங்கன்னா புடுங்கிடுறாங்க ஏன்னா அது ஆடிட்டு இருக்க பல்லு தானே ஈஸியா புடுங்கிட்டு நவ் யூ ஆர் ஆல் ரைட் நவ் ஸோ யூ ஜஸ்ட் கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன பண்றது வேற வழியே இல்லாம அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு அவன் என்ன பண்ணிட்டான் போயிட்டான் நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு எங்க ஸ்கூல்லலாம் ஒரு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம காய்ச்சல் தலைவலின்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் ஈஸிலி வி கேன் ஐடென்டிஃபை அவங்க முக்கால்வாசி பசங்க சொல்றது வந்து மைக்ரைன் பெயின் அதை சொல்லுவாங்க அப்புறம் ஸ்டொமக் ஏக் வயிறு வலிக்குன்னு பர்டிகுலரா ஒரு கேரக்டர் எங்க ஸ்கூல்ல இருக்கான் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவான் ஆல்வேஸ் ஹி யூஸ் டு டெல் மேம் ஸ்டொமக் ஏக் ஸ்டொமக் ஏக்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில வந்து இந்த இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை இதில் ஐடென்டிஃபை த கேரக்டர் அந்த மாதிரி நமக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல ஐடென்டிஃபை த கேரக்டர்ஸ் ஆல்ரெடி இதில் வந்து இருக்கு அதனால நம்ம அதை மட்டும் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி க்ளோசரியும் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இனி அடுத்தடுத்து போகும்போது க்ளோசரி வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படும் ஸோ க்ளோசரியும் பார்த்துக்கலாம் ஓகேயா ஃபர்ஸ்ட் பாருங்க பேண்டிங் அப்படின்னா என்னன்னா பிரீத்திங் குயிக்லி அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேண்டிங்னு சொல்லுவோம்
எக்ஸர்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஃபோர்ட் எடுக்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா எக்ஸர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரவேட்டட் அப்படின்னா இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஸ்னாட் அப்படிங்கிறது எ கிரைட் மேட் டு ஷோ அன்ஹாப்பினஸ். அது அட் ஆங்ஸியஸ்லி அப்படிங்கிறது டென்ஸ்லி, லூப் அப்படிங்கிறது வளைவதுன்னு சொல்லுவோம்னா லூப்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து நேம் த ஸ்பீக்கர். நான் சொன்ன மாதிரி நேம் த ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நோ நெவர் மைண்ட், ஐ வில் பி ஓவர் பை அண்ட் பை மேபி டோன்ட் கால் எனிபடி. இந்த இதை யார் சொல்லுவா அப்படின்னா டாம் சொல்லுவான். அடுத்து இட் மேக்ஸ் மீ மை ஃப்ளஷ் crawl to hear you, what is the matter அப்படின்னு யார் கேட்பா அப்படின்னா சித்து வந்து டாமை பத்தி கேட்பா. அடுத்து your truth indeed, what is the matter with your truth, இது யாரு கேட்பா அப்படின்னா ஆண்ட் போலி தான் கேட்பாங்க. சரியா? அடுத்து டாம் enjoyed Monday morning as he had to go school, true or false? அவன் வந்து ஸ்கூலுக்கு போகல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்ப போனா இல்ல, false. The Tom's first grown wake up Sidhu from his sound sleep. நோ, அது வந்து அவன் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் தானே இதை சொல்லுவான். ஸோ இது ஃபால்ஸ் தான். டாம் வாண்டட் டு கிவ் ஹிஸ் டாக் வித் ஒன் ஐ டு த நியூ கேர்ள் ஹூ ஹேட் கம் டு டவுன். அவன் வந்து அவனுடைய ஒரு கண் இருக்கக்கூடிய டாகை வந்து அந்த அவன் இறந்து போயிடுவான்னு நினைச்சு பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவான். ஆக்சுவலாக அவனோட பெட் வந்து கேட் தான். சரியா? அடுத்து ஆண்ட் போலீஸ் சென்ட் சிட் டு ஃபெச் த டென்டிஸ்ட். பல்ல பிடுங்கிறதுக்கு வந்து அந்த அம்மா வந்து அவனை டென்டிஸ்டே கூட்டிட்டு போச்சு. இல்லை ஆடிட்டு இருக்க பிள்ளை தானே, நானே பிடுங்கி விட்டுருவேன்னு விட்டுரும். சரியா? அடுத்து டாம் பிரிடென்டட் ஹிஸ் ஸ்டோ வாஸ் டையிங் இன் ஆர்டர் டு, அவனுக்கு என்ன ஸ்கூலை மிஸ் பண்ணும். அண்ட் போலி புல் டாம்ஸ் டூத் அவுட் வித் எ பீஸ் ஆஃப் த்ரெட். அடுத்து டாம் வாஸ் மிசரபிள் ஆன் மண்டே மார்னிங் பிகாஸ் he hated going to the school. இதுதான் ஆன்சர். சரியா? இந்த ஸ்டோரி பார்த்துக்கோங்க, புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் எனஃப் ஃபார் சப்ளிமெண்டரி ரீடர். ஏற்கனவே போயம்லாம் அப்லோட் பண்ணியாச்சு, வீடியோ பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது எஸ்ஜிடி படிக்கிறாங்க, ட்ரெட் பேப்பர் 1 படிக்கிறாங்க, பேப்பர் 2 படிக்க போறாங்க, எக்ஸாம் வரப்போகுது, ஸோ படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக பயங்கரமான ஒரு கம்பேக்கோட நம்ம வரப்போறோம். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு, நம்ம அதுக்கு முன்னாடி சிலபஸ் முடிக்கணும் இல்லையா? ஸோ பயங்கர கம்பேக்கோட வரப்போறோம். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், ப்ளீஸ் ஸ்டடி வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.